டுடே இஸ் தி மோஸ்ட் ஹாப்பி டே. எனக்கு இன்றைக்கி விடாமுயற்சி ட்ரெய்லர் வரப்போகுது, அதுக்கு கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி அவுட் ஆஃப் நோவேர் டேர் டெவிலோட ட்ரெய்லர் வந்துச்சு. மரண ட்ரெய்லர். எனக்கு இருக்கிற சூப்பர் ஹீரோலேயே டேர் டெவிலோட ஷோ தான் ரொம்ப பிடிச்ச டிவி ஷோனாலே டேர் டெவில்து தான். அதுவும் நெட்ஃப்ளிக்ஸோட டேர் டெவில் ஷோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ டேர் டெவில் ஷீஹல்கில் வந்தாலும் அதில் வந்த டேர் டெவில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த மாதிரியே இல்லை. அவன் வேறு ரகம். அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த மாதிரி ஆக்ஷன், டயலாக்ஸு, கேரக்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஷீஹல்கில் இருந்ததில் இன்ஃபேக்ட் ஏன் ஸ்பைடர்மேன்லேயும் வந்தான் டேர் டெவில். அதில் வரும்போதும் ஒரு சீன் வந்துட்டு போனால் ஹைப்பாக இருந்துச்சு. ஆனால் ஓகே சும்மா வந்துட்டு போகிறானே அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த டிவி ஷோவோட ட்ரெய்லர் பார்த்த மரணமாக இருந்துச்சு. ஓகே, ப்ரீஃபாக சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸோட டேர் டெவில் எனக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எதுக்கு அவ்வளோ ஹை ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன்னா, அதில் ஆக்ஷன் சீன்ஸ், ஒன் ஷாட் ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக இருக்கும். ஒன் ஷாட் ஆக்ஷன் சீன்ஸ் இல்லைனாலும் ஆக்ஷன் சீன்ஸ்னாலே மரணமாக இருக்கும். என்ன தான் ஒரு பிளைண்ட் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும், மார்னிங் ஒரு பிளைண்ட் லாயராக இருந்தாலும், நைட் அவன் விஜிலாண்டியாக மாறுவான் பாருங்கள். ஒரு பேட்மேன், மார்வலோட பேட்மேன் அவன் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ நைட் ஒரு விஜிலாண்டியாக மாறுவான் பாருங்கள். பா, அந்த டைலமா இருக்கும் அவனுக்கு. ஓகே, லாவும் அபாய்ட் பண்ணோம், அட் த சேம் டைம் கிரிமினலையும் பனிஷ் பண்ணோம். ஸோ அந்த மொராலிட்டி சிஸ்டம், அவன் ஆல்மோஸ்ட் அந்த பிரிங்க் ஆஃப் கில்லிங் சம்மன் கிட்ட போவான். பேட்மேன் மாதிரியே கிட்டத்தட்ட அது கிட்ட போவான். ஆனால் அதை விட்டு வெளியே வருவான். ஸோ அந்த மொராலிட்டி சிஸ்டம், அந்த கேரக்டர்ஸ் அமேசிங் டு சி. அவங்க ரீகாஸ்ட் பண்ணாமல் அதே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. டேர் டெவிலோட கேர்ள் ஃப்ரெண்டாக அவளையும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. டேர் டெவிலோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவனும் இருக்கான். ஃப்ராங்க் இஸ் பேக். பனிஷர் இஸ் பேக். அவன் மரணமாக இருந்துச்சு. என்னதான் எனக்கு பனிஷரோட சீசன் 1 நல்லா இருந்துச்சு, சீசன் 2 கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவனை மாதிரி பனிஷர் எனக்கு வேறு அவனை விட்டு யாரும் தோணலை எனக்கு பனிஷராக. ஸோ அவன் வந்ததும் எனக்கு சந்தோஷம். கிங்பின் இதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்கோவில் கிங்பின் அதே கிங்பின் தான் இருந்தான். ஆனால் டேர் டெவிலில் இருக்கிற மாதிரி அவன் இல்லை. அவன் பேசுகிற விதமும் சரி, அவனை கேரி பண்ணுற விதமும் சரி. கண்டிப்பாக டேர் டெவில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். அதில் ஓகே ரிவ்யூனாலும் பண்ணுறேன், ஆனால் ப்ரீஃபாக சொல்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடியோ வேணான்னா ஓகே. எதுக்கு எனக்கு டேர் டெவில் அவ்வளோ பிடிக்கும்னா, சீசன் 1 எடுத்துக்கிறேன். சீசன் 1 கில்லர் ஆக்ஷன் சீன்ஸ், ஒன் ஷாட் ஆக்ஷன் சீன்ஸ். ஒரு சீனில் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணை போய் இவன் ரெஸ்கியூ பண்ணோம். இவன் நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி போய் ரெஸ்கியூ பண்ணுறான், அந்த சீன் மரணமாக இருக்கும். ஹால்வே சீனுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஷாட் ஹால்வே சீன், டேர் டெவில் ஒன் ஷாட் ஹால்வே சீன் போட்டிங்கன்னா வரும். கண்டிப்பாக இப்போ பாருங்கள் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீனு. அப்புறமா ஜட்ஜ் அண்ட் ஜூரி சிஸ்டம் அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ லா அபைடிங்காக இருப்பான். ஒருத்தனுக்காக இவன் போய் வாதாடினா அது எப்படி வாதாடுறான், ஸோ அதுவும் இருக்கும் இதில். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிம், அந்த கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் இஸ் த தீம் மியூசிக். பீஸ் மேக்கர் தீம் மியூசிக், பின்ன இந்த தீம் மியூசிக் தி பெஸ்ட். இது இன்ஃபேக்ட் எனக்கு பீஸ் மேக்கரை விட ஒரு படி அதிகம். வெறும் ஒன்று வார்த்தை கூட இருக்காது, வெறும் மியூசிக் தான் இருக்கும். ஆனால் அந்த மியூசிக்கை நான் ரிங்டோனை வச்சு சுற்றிட்டு இருந்தேன் வருஷக்கணக்காக. ஏன்னா மரணமாக இருக்கும் அந்த ரிங்டோன். அந்த மியூசிக் மரணமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் டிஸ்னியோட டேர் டெவில் பற்றி சொல்லணும்னா ரியலி எக்ஸைட்டட். ட்ரெய்லர் பார்த்தா பிளட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓஜி டேர் டெவில் இஸ் பேக் மாதிரி இருக்குது. என்ன தான் எனக்கு சந்தேகமாக இருந்தாலும் can't wait to see it. And season 1 பற்றி ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், ரிவ்யூ போடுறேன். Thank you.